வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ நண்டு வாங்கியிருக்கோம். வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு பரட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளியை அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு துண்டு தேங்காய் வச்சு நல்லா மிக்சியில் மைய அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டு தான் இது. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நல்லா சூடாயிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். கடுகு போட்டுக்கோங்க. பொரிஞ்சோடனே சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே நல்லா விடாமல் கலருங்க, இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளியை சேர்க்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலருங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. கழுவி வச்சிருக்க நண்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும். மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. பாருங்க, நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், மிளகு, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய், மிளகு, சோம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சோல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
மசாலாவோட சேர்ந்து நண்டு நல்லா வெந்து வரணும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். பாருங்க, நண்டு நல்லா வெந்து திக்காயிருச்சு. இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். கடைசியா மல்லி இலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நண்டு மசாலா ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நண்டில் வந்து கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதை அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கோங்க. சளி பிடிச்சாலும் நண்டு சாப்பிட்டா சரியாயிரும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.